வணக்கம் நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு தெரியும். விண்வெளியில் ஒரு செகண்ட் கூட ஓய்வில்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிற அந்த பெரிய கோள்களோட இயக்கம் சும்மா ஏதோ ஒரு காட்சிக்காக மட்டும் நடக்கலைங்க. அன்பு நேயர்களே, நீங்கள் மனசார புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோள்களிலிருந்து வர அந்த நுட்பமான மின்காந்த அலைகள் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷன் மேலேயும், ஏன் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அணு மேலேயும் ஒரு தர்க்க ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற ஒவ்வொரு கோள் இடமாற்றமும் வெறும் வானவியல் நிகழ்வு கிடையாதுங்க. அது பூமியோட காந்தப்புலத்தோட ரொம்ப நெருக்கமாக சேர்ந்து நம்ம மூளையில் இருக்கிற பில்லியன் கணக்கான நியூட்ரான்களில் ஒரு மின் வேதியியல் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தூய அறிவியல் நிகழ்வு. நம்ம சூரிய குடும்பத்தில் கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கோள்களோட கதிர்வீச்சு மனுஷ உடம்போட அந்த நுட்பமான மின்னாற்றல் மன்றத்தோட தொடர்பு கொள்ளும்போது அது ஒருத்தரோட ஆழமான சிந்தனை திறன், அவர் எடுக்கிற முடிவுகளோட வேகம், அப்புறம் அவரோட ஒட்டுமொத்த ஆளுமை பண்புகளில் மிகப்பெரிய மாற்றங்களை விதைக்குது. இப்படிப்பட்ட பேராற்றல் அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில், குறிப்பாக 2026ஆம் வருஷத்தில் உங்கள் வாழ்வியலை எப்படி மாற்ற போகுதுங்கிற பற்றி ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலோட முதல் புள்ளியாக கருதப்படுற ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அதிர்வலை வரிசையில் பிறந்த நீங்கள் இயல்பாகவே ரொம்ப அதிக மனோதத்துவ வலிமை கொண்டவங்களாக இருக்கீங்க. அன்பானவர்களே, உங்கள் மூளை அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா, சவால்களை சந்திக்கும்போது மற்றவங்களை விட அதிகப்படியான டோபமைன் சுரப்பை தூண்டுற மாதிரி இயற்கையிலேயே டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதனால தான் நீங்கள் யாரையும் சார்ந்து நிற்காமல் உங்கள் சொந்த உழைப்பு மேலேயும் உங்கள் அறிவு மேலேயும் முழு நம்பிக்கையே வைக்கிறீங்க. வெற்றியை நீங்கள் எப்போவுமே வெறும் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறது கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான கஷ்டமான உழைப்போட பலன்னு நினைக்கிற அந்த தர்க்க ரீதியான புரிதல் உங்கள் கிட்ட எப்பவும் இருக்குது. உங்கள் ஆத்மா பலன்கிறது ஏதோ வெற்றி நம்பிக்கை இல்லைங்க. அது உங்கள் உடம்பும் மனசும் ஒரு நேர்கோட்டில் சேர்ந்து செயல்படும்போது உருவாகிற ஒரு வலிமையான தற்காப்பு அரண். மற்றவங்களுக்கு உதவுகிற அந்த நல்ல குணமும், வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிற அந்த விருந்தோம்பல் பண்பும் உங்கள் சமூக தொடர்பாடல் திறனை அதிகப்படுத்துறதோடு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட மின்காந்த அலைகளோட ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்திக்க உங்களுக்கு ரொம்பவே உதவுது. 2026ஆம் வருஷம் நடக்க போகிற அந்த பெரிய கோள்களோட நகர்வுகள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு புது உத்வேகத்தை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருக்குது. விண்வெளியில் ஏற்படுற இந்த அதிர்வின் மாற்றங்கள் உங்களோட தொழில்முறை முடிவுகள்லேயும் சிக்கலான பொருளாதார மேலாண்மையிலையும் ஒரு புது பரிமாணத்தை உருவாக்கும். குறிப்பாக மூளையோட முன்மடல் பகுதியில் ஏற்பட போகிற மாற்றங்களால் உங்களோட தலைமை பண்பும் செயல்படுற வேகமும் போன வருஷங்களை விட பல மடங்கு அதிகமாகலாம். திருமண உறவுகள்லேயும் குடும்ப கட்டமைப்பிலையும் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை கோள்களோட கதிர்வீச்சால் ஏற்படுற இந்த மனோதத்துவ மாற்றத்தை பொறுத்து தான் அமையும். காதல், படிப்பு, அப்புறம் உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துலேயும் வர ஏற்ற இறக்கங்கள், பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உயிரியல் கடிகாரத்தோட எவ்வளவு தூரம் ஒத்து போகுதுங்கிறதோட நேரடி வெளிப்பாடு தான். இதை மறந்துடாதீங்க. உங்கள் ஆழ்மன உறுதிங்கிறது கடந்த கால அனுபவங்களால் செதுக்கப்பட்ட ஒரு தர்க்க ரீதியான பாடம். வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான சூழல்களை நீங்கள் கையாளுற விதம் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய கைடாக இருக்கிற அளவுக்கு துணிச்சலானது. இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் கிரகங்களோட இயக்கத்தால் ஏற்படுற அந்த எனர்ஜி மாற்றங்களை சரியாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றிக்கிறது மூலயமா ஒரு முழுமையான வெற்றியை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும். ஆன்மீகங்கிறது உங்களுக்கு வெறும் சடங்கு கிடையாதுங்க. அது இந்த அகிலத்தோட பேராற்றலோடு உங்களை இணைச்சிக்கிற ஒரு சயின்டிஃபிக் வழி. விண்வெளியோட அந்த முடிவில்லாத கணக்குகளில் கோள்களோட ஒவ்வொரு டிகிரி இடப்பெயர்ச்சியும் ஒரு நுட்பமான கணித ஒழுங்கோடு நடக்குது. குறிப்பாக மனுஷ மூளையோட முன்முனை மடல் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி தான் உங்கள் முடிவெடுக்கும் திறனை முழுமையாக கவனிச்சுக்குது. கோள்களோட கதிர்வீச்சு இந்த நரம்பியல் பாதைகளில் மின்னணு தூண்டல்களை உண்டாக்கும்போது உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த துரோகங்களும் உறவுகளில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் வெறும் கவலையாக மட்டும் தங்கி போகிறது இல்லைங்க. அது ஒரு தர்க்க ரீதியான தற்காப்பு உணர்வை உங்கள் ஆழ் மனசில் விதைச்சிருக்கு. இந்த மனோதத்துவ மாற்றங்கள் இந்த புது வருஷத்தில் உங்கள் செயல்பாடுகளை ஒரு முதிர்ச்சியான இடத்துக்கு கொண்டு போகும்.
2026ஓட ஆரம்பத்தில் நடக்க போகிற பிரபஞ்ச ஆற்றல் மாற்றங்கள் உங்கள் நரம்பு மண்டலத்துக்கு ஒரு புது தெம்பை கொடுக்குது. சனி அப்புறம் வியாழன் மாதிரியான பெரிய கோள்களோட ஈர்ப்பு விசை மாற்றங்கள் பூமியோட காந்தப்புலத்தோட ரியாக்ட் ஆகி உங்களோட லாங் டேர்ம் பிளான்ஸுக்கு ஒரு முறையான வடிவத்தை கொடுக்குது. துரோகங்களாலேயும் ஒதுக்கி வைக்கப்பட்டதாலேயும் ஏற்பட்ட அந்த பழைய மனச்சோர்வு உண்மையிலேயே மூளையோட கெமிக்கல் மாற்றங்களால் ஏற்பட்ட ஒரு தற்காலிக தேக்கம்தான் அப்படின்னு நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான எனர்ஜி இப்போ உங்களுக்கு அதிகமாகுது. மற்றவங்களோட நெகட்டிவ் விமர்சனங்களை ஒரு ஃபில்டராக பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மூளை தானாகவே ஒதுக்குற நிலைக்கு வந்துடும். இதனால் மற்றவங்களோட சுயநலத்தை முன்னாடியே கணிக்கிற அந்த அபாரமான அறிவு உங்களுக்கு தானாகவே வரும். கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நேர்மையான பாதையில் போகிற உங்கள் ஆளுமை பிரபஞ்சத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒரு சூப்பரான பிணைப்பை உருவாக்கும். குறிப்பாக சுக்கிரனோட கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்களோட எக்கனாமிக் டேமேஜ் அப்புறம் சொத்து ரேகை சம்பந்தமான நரம்பியல் தூண்டுதல்களை சரி பண்ணுது. இது வெறும் பணப்புழக்கம் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான வாய்ப்புகளை சரியாக கண்டுபிடிக்கிற அந்த புத்திசாலித்தனத்தை இது உருவாக்கிறது. அம்மா வழியில் கிடைக்கிற சப்போர்ட் அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற அந்த சாதகமான சூழல் எல்லாமே இந்த மின்காந்த அலைகளோட சீரான ஓட்டத்தால் வர நேரடி ரிசல்ட்டு தான். தொழிலில் உங்கள் யூனிக்கான திறமைகள் வெளியே வர்றதுக்கும் பெரிய அதிகாரிகளோட அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உங்கள் மூளையோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிறது தான் அடிப்படை காரணம். புதுசாக வீடு கட்டுறது இல்லைன்னா உங்கள் கனவு இல்லத்தை வாங்குறது மாதிரியான முயற்சிகள், ஜெயிக்க தேவையான பிளானிங் அப்புறம் விடாமுயற்சியை இந்த கிரக பயிற்சிகளோட கணக்குகள் ரொம்ப துல்லியமாக உறுதிப்படுத்துது. ராகு அப்புறம் கேது அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிழல் புள்ளிகளோட எனர்ஜி மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணங்களை செதுக்க போகுது. இது ஃபேமிலி அப்புறம் பிஸ்னஸ் ரெண்டுலேயுமே ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டைம். ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் ஒவ்வொரு அடியையும் நல்லா யோசித்து தர்க்க ரீதியாக ரிசர்ச் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க. கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிற சுபகாரியங்கள், குடும்பத்தில் வர நெருக்கம் இதெல்லாம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கும். இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. விண்வெளியோட மின்காந்த அலைவரிசைகளும் மனுஷனோட எனர்ஜி அதிர்வுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது நடக்கிற ஒரு சயின்டிஃபிக் செயின் ரியாக்ஷன். பிரபஞ்சத்தோட இந்த இயக்கத்தில் செவ்வாய்க்கோளோட கதிர்வீச்சு பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும் போது அந்த மனுஷ ரத்தத்தில் இருக்கிற இரும்புச்சத்து அப்புறம் ஹீமோக்ளோபின் அளவுகளில் சில மாற்றங்களை உண்டாக்கும். இந்த பயாலஜிக்கல் மாற்றம் உங்களுக்கு தைரியத்தையும் சவால்களையும் எதிர்கொள்கிற வேகத்தையும் முடிவு பண்ணுற அட்ரிலின் சுரப்பியை நேரடியாக பாதிக்குது. குறிப்பாக உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்கள் மூளை நரம்புகளில் ஏற்படுற இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் மாற்றங்கள் உங்களை கடின உழைப்புக்கு தயார் பண்ணுறதோட ஒரு தெளிவான பிளானிங் நோக்கியும் கொண்டு போகுது. கல்யாணத்தில் இருந்த தடைகள் நீங்கிறது ஒரு சயின்டிஃபிக் விஷயமுங்க. அது ரெண்டு வேறு ஆட்களோட மின்காந்த அதிர்வலைகள் ஒரே அலைவரிசையில் சேர்த்து ஒரு ஈர்ப்பு விசையை உருவாக்குறத குறிக்குது. பிரிஞ்சு இருந்தவங்க இல்லைன்னா மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன் பேலன்ஸ் சரியாகும் போது புதிய உறவுகளை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் அப்புறம் உடல் ரீதியான தயார் நிலை தானாகவே வரும். சொசைட்டியில் இருக்கிற கசப்பான உறவுகள் சரியாவதற்கு காரணம் மூளையில் ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாச ஹார்மோன் சுரப்பு அதிகமாகிறது தான். இது சொந்தக்காரங்களுக்கு நடுவில் இருக்கிற சண்டைகளை நீக்கி ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்க வைக்கும். ஆரோக்கியங்கிறது வெறும் நோய் இல்லாமல் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, அது செல்கள் புதுப்பிக்கப்படுற ஒரு தொடர்ச்சியான அறிவியல் நிகழ்வுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வடக்கு திசையை நோக்கி உட்காந்து தியானம் பண்ணுறது இல்லைன்னா சில தெய்வங்களை கும்பிடுகிறது பூமியோட காந்த திசை உங்கள் உடம்போடு எலக்ட்ரிக் எனர்ஜியை ஒரு நேர்கோட்டில் இணைக்கிற ஒரு நுட்பமான தியான முறை. குறிப்பாக வாரத்தில் சில நாட்களை தேர்ந்தெடுத்து இந்த பயிற்சிகளை செய்யும்போது அது உங்கள் மூளையோட ஆல்ஃபா அலைகளை சீர் செஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவுது. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் தியானம் யோகா இதெல்லாம் செய்யும்போது அவங்களோட கார்டிசால் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவலை கட்டுப்படுத்தி வீட்டில் ஒரு அமைதியான சூழலை உருவாக்க முடியும். புருஷன் பொண்டாட்டி நடுவில் நெருக்கம் அதிகமாகிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட ரிசல்ட்டு தான். பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நடக்கிற கிரகங்களோட இடமாற்றம் உங்கள் பிஸ்னஸில் புது கஸ்டமர்களை இழுக்கிற ஒரு மேக்னெட்டிக் பவரை கொடுக்கும். புது பிரான்ச் ஆரம்பிக்கிறது,
பேங்க் லோன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்கள் பிளானிங் அப்புறம் உங்கள் ஸ்பீடு ரெண்டும் சேர்ந்த ஒரு ரிசல்ட்டு தான். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்தமாக இடம் வாங்க முயற்சி பண்ணும்போது அவங்க ஆள் மனசு இந்த இலக்கை நோக்கி ரொம்ப சரியாக கணக்கு போட்டு வேலை செய்யும். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எனர்ஜி மாற்றங்கள் அவங்களோட அறிவை தூண்டி எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண தேவையான அந்த கவனக்குறைவு இல்லாத நிலையை உண்டாக்கும். இது உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றியை ஒரு தர்க்க ரீதியான முடிவாக மாற்றும். இருந்தாலும் இந்த எனர்ஜி மாற்றங்கள் நடக்கும்போது சில எச்சரிக்கையும் உங்களுக்கு தேவை. தப்பான ஃப்ரெண்ட்ஸ் சகவாசத்தில் வர போதை பழக்கங்கள் இல்லைனா தேவையில்லாத முதலீடுகள் இதெல்லாம் மூளையில் டோப்பமைன் சுரப்பு தப்பான வழியில் தூண்டப்படுறதால் ஏற்படுகிற ஒரு தற்கால சர்க்கிள் தான். இப்படிப்பட்ட போலி உறவுகள் அப்புறம் தப்பான பண முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்கள் நரம்பியல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். புது ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணும்போது நிதானமாக இருக்கிறது இது உங்கள் மன அமைதிக்கு ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கோளோட கதிர்வீச்சு உங்கள் இரத்த ஓட்டத்தில் ஒரு புது வேகத்தை உண்டாக்கி மனக்கவலைகளை போக்கி ரொம்ப உற்சாகமாக ஒரு மனநிலையை உருவாக்குற சம்பவங்களை நடத்த போகுது. இது ஏதோ மாயை இல்லைங்க, பிரபஞ்ச இயற்பியலும் மனுஷ உடலியலும் சேர்ந்து நடத்துகிற ஒரு பெரிய சயின்ஸ் மாற்றம். விண்வெளியோட எனர்ஜி உங்கள் லைஃப் கணக்களோடு ஒத்து போகும்போது அது வரைக்கும் முடங்கி கிடந்த பல வாய்ப்புகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் நடக்கிற கிரகங்களோட திசை மாற்றங்கள் குறிப்பாக உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படுற அதிர்வுகள் வழக்கத்தை விட அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இது வெறும் பண உயர்வு மட்டும் இல்லைங்க, உங்கள் கடின உழைப்புக்கு மூளையோட செரோடோனின் ஹார்மோன் கொடுக்கிற ஒரு பெரிய அங்கீகாரம். ஆஃபீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நரம்பியல் ரீதியாக சுறுசுறுப்பு அதிகமாகிறதால பெண்டிங்கில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வேகமாக முடிக்கிறத ஒரு திறமை வரும். இது ஆஃபீஸில் உங்களை ஒரு கெத்தான ஆளாக மாற்றும். இப்படிப்பட்ட பாசிட்டிவ் மாற்றங்கள் நடக்கும்போதே நீங்கள் பிளான் பண்ண ட்ராவல் எல்லாத்தையும் தடையில்லாமல் நடக்குதுன்னா உங்கள் மன அமைதி வெளி உலகத்தோடு எவ்வளோ ஒத்து போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே வரும்போது பெரியவங்களோட வேறு கருத்துக்களால் சில மனோதத்துவ சிக்கல்கள் வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் மற்றவங்க கிட்ட அட்வைஸ் கேட்காம சுய ஒழுக்கத்தோடும் நிதானத்தோடும் இருக்கிறது தான் ஒரு நல்ல தற்காப்பு. சைக்கலாஜிக்கலாக பார்த்தா மற்றவங்களோட கருத்துக்கள் உங்கள் சொந்த முடிவு எடுக்கிற திறனை பாதிக்கும். இதுக்கு தீர்வாக புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசுகிறதுக்கு மனம் திறந்த உரையாடல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நரம்பியல் மொழியை தொடர்பை பயன்படுத்துங்க. இதனால் மூளையோட உணர்ச்சி பகுதியாக அமிக்டலா அமைதியாகி உறவுகளுக்கு நடுவில் இருந்த கேப் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு புது உத்வேகத்தை பார்ப்பாங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகளும் ஒரு புது அலைவரிசையில் வந்து சேரும். அரசியல் அப்புறம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பவர் அப்புறம் பதவிகள் பற்றின எதிர்பார்ப்பு நிறைவேறும். அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட் அவங்க படிப்பை இம்ப்ரூவ் பண்ண டீப் ஒர்க் அப்படிங்கிற தீவிர கவனக்குவிப்பு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். படிப்பில் வர உயர்வுங்கிறது மூளையோட மெமரி சென்டர்ஸ் கிரகங்களோட கதிர்வீச்சால் கிடைக்கிற தூண்டுதல்களை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது ஏதோ மாய மந்திரம் கிடையாதுங்க, அது காலமாற்றத்தால் ஏற்படுகிற மனோதத்துவ முதிர்ச்சி தான். இந்த பயணத்தில் உங்கள் மனநிலையை சீராக வச்சுக்க சில குறிப்பிட்ட கலர்ஸ் அப்புறம் திசைகளோட எனர்ஜியை பயன்படுத்துறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை கொடுக்கும். தூய்மையோட அடையாளமான வெள்ளை அப்புறம் எனர்ஜியோட அடையாளமான ஆரஞ்சு கலர்ஸ் உங்கள் ஒளிவட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. தென்மேற்கு அப்புறம் வடகிழக்கு திசைகளில் இருந்து வர காந்தப்புல மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எண்களை பொறுத்த வரைக்கும் 6 அப்புறம் 8 ஆகிய எண்கள் உங்கள் வேலையில் ஒரு ஒழுங்கை தரும். அதே மாதிரி வியாழன் அப்புறம் வெள்ளிக்கிழமைகளில் இருக்கிற கிரகங்கள் புது முயற்சிகளுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்குது. மல்லிகை அப்புறம் ரோஜா பூக்களோட வாசனை மூளையோட நுகர்வு நரம்புகள் வழியாக போய் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு அரோமா தெரப்பியாக வேலை செய்யும். இப்படிப்பட்ட பொதுவான மாற்றங்களுக்கு அப்புறம் மேசம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பெரிய கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரங்களோட எனர்ஜி மாற்றங்களை நீங்கள் தனித்தனியாக உணர்வீங்க. அண்ட வெளியோட ஃபிசிக்ஸ் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற தாக்கங்கள் பற்றின இந்த ரிசர்ச்சோட கடைசி பகுதி ஒரு பாசிட்டிவான சயின்டிஃபிக் முடிவை நோக்கி நம்மை கூட்டிகிட்டு போகுது. ராகு அப்படின்னு சொல்லப்படுற
விண்வெளி நிழற்புள்ளியோட எனர்ஜி ஒரு லாபகரமான அலைவரிசையில் செட்டில் ஆகும்போது அது உங்கள் மூளையில் வெற்றி முனைப்பு சம்பந்தமான நியூரான்களை தீவிரமாக தூண்டுது. இதனால் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் அப்புறம் பொருளாதார தேக்கங்கள் எல்லாம் ஒரு சீரான ஓட்டத்துக்கு வரும். சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் இருந்து பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை தர்க்க ரீதியாக கணிக்கிற திறமை அதிகமாகிறதுனால அவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு லாபத்தை பார்ப்பாங்க. குறிப்பாக குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த ஈகோ சண்டைகள் உண்மையாலுமே மூளையோட பாதுகாப்பு உணர்ச்சிகளுக்கு நடுவில் ஏற்படுகிற எலக்ட்ரோ கெமிக்கல் இம்பேலன்ஸ் தான். இந்த காலத்தில் இருக்கிற கிரகங்களோட கதிர்வீச்சு அந்த அழுத்தத்தை குறைச்சி புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒரு நல்ல புரிதல் உண்டாக்கும். இதனால் புது சொத்து அப்புறம் வண்டி வாங்கிறது எல்லாம் வெறும் கனவாக இல்லாமல் முறையான பிளானிங் மூலமாக நிஜமான வெற்றிகளாக மாறும். விவசாயம் அப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு மண்ணோட ஈரப்பதம் அப்புறம் தட்பவெப்பநிலை மாற்றங்கள் கூட கோள்களோட ஈர்ப்பு விசை மாற்றங்களோட சம்மந்தப்பட்டது தான். இது நல்ல விளைச்சலையும் உழைப்புக்கேற்ற காசையும் உறுதி பண்ணும். ஆனால் ஆகஸ்ட் மாதம் வாக்கில் நடக்க போகிற சில கிரக நகர்வுகள் கவனச்சிதறவுகளை உண்டாக்கலாம். அதனால் அந்த டைமில் மட்டும் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது முக்கியம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனோட மின்காந்த தாக்கம் காரணமாக பண மேலாண்மை அப்புறம் நகை சேர்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். இது அவங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்தி சொசைட்டியில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் தரும். அதே மாதிரி செவ்வாயோட சஞ்சாரம் அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதோட சட்ட ரீதியான சிக்கல்களை தகர்க்க தேவையான மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனோட கதிர்வீச்சு மாற்றங்களால் உடம்பில் ஒரு வித ஹீட்டும் அலைச்சலும் வரலாம். இது மாதிரி டைமில் குருவோட பார்வை அப்படின்னு சொல்லப்படுற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கும். கல்யாண முயற்சிகள் அப்புறம் புது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் நடக்கிறது பிரபஞ்சத்தோட காலக்கணக்கும் மனுஷனோட விடாமுயற்சியும் ஒரு இடத்துல சந்திக்கிறது தான். சொசைட்டியில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களோட அட்வைஸ் உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஆன்மீக வழிபாடுங்கிறது குறிப்பிட்ட அதிர்வெண்ணை கொண்ட சத்தம் அப்புறம் சூழல் மூலமாக மனசை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஹை லெவல் தியான முறை. இது உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி ஒரு தெளிவான பாதையை அமைச்சு தரும். முடிவாக இந்த ரிசர்ச் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கோள்களோட இயக்கம்ங்கிறது நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுற மாற்ற முடியாத விதி கிடையாதுங்க. அது நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய பாதையில் வீசுகிற காற்றோட திசை மாதிரி. காற்றோட திசையை தெரிஞ்சுக்கிட்டு பாய்மரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு திறமையான மாலுமி மாதிரி பிரபஞ்சத்தோட இந்த சயின்ஸ் மாற்றங்கள் ஒரு டூலாக பயன்படுத்தி யார் ஒருத்தர் அவரோட அறிவையும் சுய ஒழுக்கத்தையும் சரியாக செலுத்துகிறாரோ அவரே உண்மையான வெற்றியாளர். 2026ஆம் வருஷத்தோட இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்வியல் லேப் மாதிரி உங்களோட அறிவை ரிசர்ச் சென்டராகவும் உங்கள் கடின உழைப்பை எரிபொருளாகவும் கொண்டு வேலை செஞ்சால் நீங்கள் அடைய போகிற வெற்றி தர்க்க ரீதியான முடிவாகவும் எப்போவும் நிலையானதாகவும் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் அறிவை முழுசாக நம்புங்க. இந்த பிரபஞ்ச பேராற்றலை எப்போவும் துணையாக வச்சுக்கோங்க. அன்பு நேயர்களே, இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது விடியலையும் மன அமைதியையும் எல்லா சௌபாக்கியங்களையும் கொடுக்க போகுது. மனதார வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.